தமிழ் மக்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் முந்தின வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து ஃபண்டமெண்டல் லா பற்றி சொல்லி இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு கொடுத்த ஃபண்டமெண்டலாக இந்த வீடியோலையும் அந்த ஃபண்டமெண்டல் லா பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த ஃபண்டமெண்டல் லா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், அப்புறம் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். இது ரெண்டு விதமான ஃபண்டமெண்டல் லா பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸில் மொத்தம் ரெண்டு விதமான ஆர்டிக்கல் இருக்குது. அதனால் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 29 அண்ட் ஆர்டிக்கல் 30. இந்த ஆர்டிக்கல் 29 என்ன ஸ்டேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். அதாவது மைனாரிட்டிஸ்னால் பார்த்தீங்கன்னா வந்து பிலோ 18, அதாவது சின்ன பசங்கன்னு வாங்கல, இந்த ஓட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லாதவங்க, 1லேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் வந்து மைனாரிட்டிஸ். அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் பேசுகிறதும் இருக்கட்டும், இல்லைனா அவங்களுக்கு பிடித்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், அது வந்து அவங்களுக்கான ரைட்ஸுன்னு வந்து ஆர்டிகல் 29 ஸ்டேட் பண்ணால் அது நம்ம எந்த விதத்துலையுமே வந்து நீங்கள் இதுதான் ஃபாலோ பண்ணணும் அதுதான் ஃபாலோ பண்ணணும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் ஆர்டிகல் 29 ஸ்டேட் பண்ணுது. ஆர்டிகல் 30 என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அப்படின்னா ஒவ்வொரு மைனாரிட்டிக்குமே வந்து ஒரு ரைட் இருக்குது. அதாவது அவங்க வந்து எந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது அதெல்லாம் வந்து அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி அவங்க நடத்தலாம். அதுக்கு வந்து எந்த விதமான தடங்களும் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லைன்ட்டு ஆர்டிகல் 30 ஸ்டேட் பண்ணுது. இதுதான் கல்ச்சரல் எஜுகேஷனல் ரைட்ஸில் இருக்க ரெண்டு விதமான ஆர்டிகல். ஃபண்டமெண்டல் லாவான ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடி இதுதான் ஆர்டிக்கல். இதில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வரும் ஆர்டிகல் 32. இந்த ஆர்டிகல் 32 தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 32 ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடி. நீங்கள் முன்னாடி பார்த்த எந்த விதமான ஃபண்டமெண்டலா, அதாவது முதல்ல வந்து 5வது ஃபண்டமெண்டலா இருக்குல்ல, 5 ஃபண்டமெண்டலா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ரிலீஜியன், அப்புறம் வந்து கல்ச்சரல் எஜுகேஷனல் ரைட்ஸ். இதில் எந்த விதமான ஃபண்டமெண்டலாகவுமே உங்களுக்கு தரப்படலை, இல்லாட்டி இது வந்து உங்களுக்கு வயலேட் பண்ணப்பட்டதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி வந்து எது மூலமாக அப்பீல் பண்ணிங்கன்னா ஆர்டிகல் 32 மூலமாக அப்பீல் பண்ணி எனக்கு வந்து உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை நீங்கள் நடக்கலாம். உங்களுக்கு என்னோடய ஃபண்டமெண்டலாக வந்து எனக்கு வந்து பறிக்கப்பட்டது, இல்லை எனக்கு வந்து என்னோடய ஃபண்டமெண்டலாக வயலேட் பண்ணப்பட்டதுக்கு வயலேட் பண்ணப்பட்டது. ஸோ வந்து அவங்களுக்கு தேவையான வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடின்ட்டு வந்து நீங்கள் கோர்ட்டில் வந்து சொல்லி என்னோடய கான்ஸ்டியூஷன் என்னோடய ஃபண்டமெண்டலாக வயலேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து கேஸ் போட்டு உங்கள் ஃபண்டமெண்டலாக நீங்கள் திருப்பி வாங்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான இருக்க ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 32 ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். இப்போது இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸில் ஆர்டிகல் 29, 30 இருக்குது. அப்புறம் ஆர்டிகல் 30 ஆர்டிகல் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடி ஆர்டிகல் 32 இருக்குது. நடுவில் ஒரு ஆர்டிகல் விஷயம் ஆர்டிகல் 31. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 31 ஒரு ஆர்டிக்கலில் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு இருந்தது. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் லாவாக இருந்தது. பின்னர் வந்து அப்புறம் வந்து சில பல ரீசன்ஸ்க்காக அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபண்டமெண்டலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது ஒரு லாவாக இருக்குது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில். ஆனால் அது ஃபண்டமெண்டலாக கிடையாது. ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஃபண்டமெண்டலாக இருந்து இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மொத்தமே 6 விதமான ஃபண்டமெண்டல் லாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் லாலையுமே ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்டு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டியில் 5, ரைட் டு ஃப்ரீடம் 5, கல்ச்சரல் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் 2, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியனில் வந்து 4, கல்ச்சரல் எஜுகேஷனல் ரைட்ஸில் 1, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸில் 1 கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட லா. ஸோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன்.